ஜனவரி 3ஆம் தேதியோட நியூஸ் பார்த்துட்ருக்கோம். இது யூனிட் 3 ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் அப்படின்ற டாபிக்குள்ள ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற ஒரு ஹெட்டிங்காக நம்ம வந்து பார்க்குற ஒரு நியூஸாக இருக்கும். 4 பேருக்கு கேல் ரத்னா, 32 பேருக்கு அர்ஜுனா. விளையாட்டுத்துறை விருதுகளை அறிவித்தது மத்திய அரசு. இந்த நியூஸில் என்ன போட்டிருக்காங்கன்னா, விளையாட்டுத்துறையில் கடந்த ஆண்டு 2024க்கான விருதுகளை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த விருது வந்து யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு உயரிய விருதான தியான் சந்த் கேல் ரத்னா அந்த விருது வந்து 4 பேருக்கும், அர்ஜுனா விருது வந்து 32 பேருக்கும் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த தடவை வந்து புதுசாக வந்து 17 பேருக்கு பாரா விளையாட்டு வீரர்களுக்கு அர்ஜுனா விருது வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இந்த விருது வந்து டெல்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் வரும் 17ஆம் தேதி வந்து நடைபெறும் நிகழ்ச்சியில் வந்து வழங்க போகிறாங்க. மோஸ்ட்டாக ஒலிம்பிக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க தான் அதிகமாக வந்து இடம் பிடிச்சிருக்காங்க இந்த விருது பட்டியலில். ஃபஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கேல் ரத்னா விருது டி குகேஷ், வேர்ல்ட் சாம்பியன், செஸ் சாம்பியனாக இப்போ ரீசெண்டாக வந்து ஜெயிச்ச அவர் தான். 2 ஆண்டுகளாக வந்து அவர் செஸ் விளையாட்டில் வந்து முத்திரை பதித்து வரும் நிலையில் விருதுக்கு தேர்வாகியிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை மனு பாக்கர் கடந்த ஆண்டு பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் வந்து மகளிர் தனிநபர் கலப்பு இரட்டையர் பிரிவு தலா 1 வெண்கல பதக்கமும் வென்றார். 2 பிரான்ஸ் வந்து துப்பாக்கி சுடுதல் போட்டியில் வந்து ஜெயிச்சாங்க. அதுக்காக இதான் ஃபஸ்ட்டு ஒரு இந்திய வீராங்கனை வந்து ஃபஸ்ட் டைம் இப்படி ஒலிம்பிக்கில் 2 பதக்கங்களை அதுவும் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் வந்து ஜெயிச்சிருக்கிறது ஃபஸ்ட் டைம்னால அந்த பெருமைக்கு சொந்தக்காரராக இருக்கிற அவங்களுக்கு கேல் ரத்னா விருது வந்து அறிவிக்கப்பட்டது. அதே மாதிரி பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் ஆடவர் ஹாக்கி போட்டியில் வெண்கல பதக்கம் வென்ற இந்திய அணியின் கேப்டன் ஹர்மன் பிரீத் சிங் கேல் ரத்னா விருதுக்கு வந்து தேர்வாயிருக்காங்க. தொடர்ந்து 2வது முறையாக வந்து வெண்கல பதக்கத்தை வந்து இந்திய அணி ஜெயிச்சதுக்கும் இவர் வந்து தலைமையில் வந்து ஜெயிச்சதுக்கான காரணத்துக்காக இவருக்கு அந்த விருது வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக உயரம் தாண்டுதல் போட்டியில் தங்கம் வென்ற பிரவீன் குமாருக்கு அடுத்து அதே மாதிரி கேல் ரத்னா விருது வந்து அறிவிச்சிருக்காங்க. இதான் வந்து 4 கேல் ரத்னா விருது இவங்களுக்கெல்லாம் வந்து வழங்கியிருக்காங்கன்றதை நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இவங்களை தவிர மல்யுத்த வீரர் அமன் ஷெராவத், துப்பாக்கி சுடுதல் வீரர் வந்து ஸ்வப்னில் குசேல், ஹாக்கி வீரர் வந்து ஜர்மன் பிரீத் சிங், ஹாக்கி வீராங்கனை வந்து சலீமா, குத்துச்சண்டையில் ஒரு வீராங்கனை கங்காஸ் நீது கங்காஸ் உட்பட 32 பேருக்கு வந்து அர்ஜுனா விருது வந்து அறிவிச்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து அவங்க விளையாட்டில் வந்து தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டதுனால அதை அங்கீகரிக்கிற விதமாக வந்து அர்ஜுனா விருது வந்து வழங்குறாங்க. அவரை வந்து சிறந்த வீரர் வீராங்கனையை உருவாக்கிய பயிற்சியாளர்களுக்கு துரோணாச்சாரியர் விருது வந்து கொடுக்குறாங்க. யாருன்னு பார்த்தோம்னா, துரோணாச்சாரியர் விருதுக்கு சுபாஷ் ராணா மேலே இருக்குது பாருங்கள் அந்த பாக்ஸில். சுபாஷ் ராணா வந்து பாரா துப்பாக்கி சுடுதல் கீழே வந்து 2ன்னு கொடுத்துருக்கோம், பட் வந்து மேலே 3 பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுதான் வந்து கரெக்டானது. ஸோ வந்து சுபாஷ் ராணா வந்து பாரா துப்பாக்கி சுடுதல்லையும், தீபாவளி தேஷ்பாண்டே துப்பாக்கி சுடுதல் அவங்களும், சந்தீப் சாங்வான் அவங்க ஹாக்கி. இதுதான் 3 துரோணாச்சாரியா விருது. நெக்ஸ்ட்டு என்னன்னா, வாழ்நாள் சாதனையாளர் விருதுக்கு அப்புறம் அர்ஜுனா வாழ்நாள் சாதனையாளர் விருதுன்னு இன்னொன்று கொடுத்துருக்காங்க. அது 2 பேருக்கு கொடுத்துருக்காங்க. அது லாஸ்ட்டாக பார்ப்போம். பயிற்சியாளராக 20 ஆண்டுகளுக்கு மேல் சிறப்பாக செயல்பட்டவருக்கு இந்த 2 பேருக்கு துரோணாச்சாரியார் வாழ்நாள் சாதனை விருது. எஸ் முரளிதரன் பேட்மிண்டன், அர்மாண்டோ நெஸ்லே கால்பந்து அவங்களும் இவங்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டின் விளையாட்டுத்துறை ஊக்குவிப்பு மற்றும் வளர்ச்சி பணிகளில் ஈடுபடும் நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் ஒரு விருது தான் இது. ராஷ்டிரியா கேல் புரோத்சாகன் புரஸ்கார். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கோப்பைன்னு ஒரு விருது இருக்குது. அந்த விருது வந்து பல்கலைக்கழகங்களுக்கிடையே சிறந்து விளங்கும் பல்கலைக்கழகத்துக்கு அந்த அவார்டு வந்து வழங்கப்படுது. அது என்னென்ன யூனிவர்சிட்டின்னு மேலே போட்டிருக்காங்க. சண்டிகார் பல்கலைக்கழகம் வந்து ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. லவ்லி தொழில்முறை பல்கலைக்கழகம் பஞ்சாப் வந்து முதல் ரன்னரப், குருநாக் தேவ் பல்கலைக்கழகம் அமிர்தசரஸ் வந்து 2வது ரன்னரப். இந்த 3 பல்கலைக்கழகங்களும் தேர்வாயிருக்கு. இதுதான் இந்த 32 பேர் அர்ஜுனர் விருது பெற்றது. மேக்ஸிமம் வந்து பேரா தடகள வீரர்கள் தான் அதிகமாக இருக்காங்க பாருங்கள். அடுத்து பேரா பேட்மிண்டன், பேரா துப்பாக்கி சுடுதல், இதெல்லாம் வந்து ஒன்ஸ் வந்து கோத்ரூ பண்ணி பாருங்கள். 2 தடகள வீரர்கள், குத்துச்சண்டை 2, செஸ் ஒருத்தர், ஹாக்கியில் 5 பேர், பேரா தடகளமில் வந்து 9 பேர், பேட்மிண்டன் பேரா பேட்மிண்டனில் 4 பேர்,
வில்வித்தை ஜூடோவில் 1 பேரா துப்பாக்கி சுடுதலில் 2 பேர், துப்பாக்கி சுடுதல் நார்மலாக 2 பேர், ஸ்குவாஷு, நீச்சல், மல்யுத்தம் இந்த கேம்ஸ்லாம் வந்து 32 பேர் செலக்ட் ஆகிருக்காங்க. அதிகமாக பார்த்தீங்கன்னா பேரா ஒலிம்பிக் போட்டியில் தான் தேர்வாயிருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அதிகமாக அவங்க தான் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுனர் விருது வாழ்நாள் சாதனையாளர் 2 பேர் சொன்னேன் இல்லையா, லாஸ்ட்டாக பார்த்துக்கலான்னு. அவங்க வந்து யாருன்னா கச்சா சிங் தடகளம், முரளிகாந்த் ராஜாராம் பெட்கர் பாரா நீச்சலும். இந்த விருதில் வந்து அர்ஜுனர் சிலையும் பட்டயமும் 15 லட்ச ரூபா ரொக்க பரிசும் தர்றாங்க. அதே மாதிரி மேலே இருக்கிறதுல பாருங்களேன், விருது, பதக்கம், பட்டயம், 25 லட்ச ரூபா ரொக்க பரிசும் கொடுக்குறாங்க. அந்த தியான் சந்த் கேல் ரத்னா விருதுக்கு அந்த 4 பேர்த்துக்கு இதை இங்கே மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. இதுதான் வந்து நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் யாருன்னா தமிழக செஸ் வீரர் வந்து குகேஷுக்கு வந்து கேல் ரத்னா விருது கொடுத்துருக்காங்க. நமக்கெல்லாம் தெரிஞ்சது தான். அது தவிர வந்து அர்ஜுனா விருதில் துளசிமதி, நித்யஸ்ரீ, மனிஷா இவங்க 3 பேர்த்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 4 பேர் வந்து தமிழகத்தை சேர்ந்தவங்க வந்து வாங்கியிருக்காங்க. துளசிமதி வெள்ளிப்பதக்கம் வென்றவங்க, நித்யஸ்ரீ வந்து மனிஷா நித்யஸ்ரீ 2 பேருமே வந்து வெண்கலப் பதக்கம் வென்றவங்க. மூவருமே வந்து உலக அளவில், ஆசியா அளவில் வந்து பாரா போட்டியில் பதக்கம் வென்று சாதனை படைச்சதுனால இந்த 4 பேர்த்துக்கு மொத்தமாக வந்து விருது வந்து வழங்கப்படுது. இதுதான் வந்து 3ஆம் தேதியோட நியூஸ், ஜனவரி 3ஆம் தேதியோட நியூஸ். இதில் வந்து நம்ம தமிழ்நாட்டை சார்ந்தவங்க மட்டும் இல்லாமல் சில முக்கியமான கேல் ரத்னா விருதில் வந்து எல்லாருமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்காங்க. எல்லாமே நீங்கள் வந்து நோட் பண்ணி எழுதி வச்சுக்காங்க. கண்டிப்பாக வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பாக்ஸில் கூட பாருங்களேன், அர்ஜுனா விருதில் வந்து போட்டிருக்காங்க துளசிமதி முருகேசன், நித்யஸ்ரீ சுமதி சிவன், மனிஷா ராமதாஸ் இவங்க 3 பேர் தான். ஸோ இதுதான் வந்து கேல் ரத்னா அர்ஜுனா விருது அதை பற்றின நியூஸ். தேங்க்யூ.